ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஸ்மயா குடில். குட் மார்னிங். எல்லோரும் வீட்டில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸாக உட்காந்து பார்த்துட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக ஒரு சூப்பர் பாசிட்டிவோடையும், நான் வீடு ஃபுல்லுமே நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கணும், ரொம்ப மன நிறைவாக இருக்கணும் அப்படின்னா நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறத வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக வந்து வீடியோ பாருங்கள். சில பேர் ரொம்ப லேசியாக உட்காந்துருப்போம், ஆனால் யாராவது வேலை செய்கிறத பார்த்தாக்கா நமக்கும் வேலை செய்யணும்னு தோணும். அந்த மாதிரி கூட இந்த வீடியோ வந்து இருக்கலாம். இது வந்து கண்டிப்பாக ஒன் டேல எடுத்ததில் நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்குவேன். காலையில் எந்திரிச்ச உடனே டைரெக்டாக கிச்சனுக்கு போயிடாமல் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பெட் ஸ்ப்ரெட்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறது தான் வந்து வழக்கம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து ஒர்க்கிங் விமனாக இருக்கீங்க அப்படின்னாக்கா மேபி மீட்டிங்லாம் இந்த பெட்டில் உட்காந்து தான் வந்து அட்டன் பண்ணுவீங்க. நம்ம தூங்குற அந்த 8 மணி நேரம் மட்டும் இல்லாமல் ப்ளஸ் ஒரு 4 ஹவர்ஸ், ஒரு 12 ஹவர்ஸ் மாதிரி ஒரு நாளைக்கு இந்த ரூமில் வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோம். அப்போ அந்த ரூமை நல்ல ஒரு மனத்தோடையும் நல்லா பார்க்கறதுக்கு ப்ளசண்ட்டாகவும் வச்சுருந்தோன்னா, நீங்கள் ஒர்க்கிங் விமனாக இருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூடு இருக்கும். இல்லை நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறீங்கன்னா இந்த ரூமில் இருக்கிற டைம் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக ஃபீல் ஆகும். இந்த ஒரு பெட்ஷீட் வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் போட்டிருந்தேன், பாப்பா குதிச்சு கலைச்சிட்றா. நான் ஆன்லைனில் வாங்கினேன், ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸில் இருந்தது, பிலோ 500. சரி ட்ரை பண்ணலாமேன்னு தான் வாங்கினேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. வேணும்னாக்க லிங்க் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நல்ல நீட்டாக வந்து போட்டுட்டோம் அப்படின்னாக்கா அந்த ரூமுக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருக்கணும்னு தோணும். போர்வையெல்லாம் போட்டுட்டு அதில் நடுவில் போய் உட்காந்திங்கன்னா அப்போ இருக்கிற மைண்ட் செட்டே வேறையாக இருக்கும். இது வந்து என்னோடய வீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கிற ஒரு ஷூ ரேக்கு. இப்போ நம்ம ரீசெண்டாக இதை போட்டோம். இது ஜஸ்ட்டு ஷூ ரேக்கு அப்படின்னு மட்டும் இல்லாமல் வீட்டோட என்ட்ரியில் இருக்குது. வரவங்க எல்லாரும் ஃபஸ்ட்டு இதை தான் பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி இதை எப்போதுமே வந்து க்ளீனாக வந்து வச்சுக்கிறது. இன்னொன்று, நான் க்ளீன் பண்ணுறப்ப பாப்பாவை பக்கத்தில் வச்சுப்பேன். ஏன்னா குழந்தைங்க தான் ரொம்ப அதிகமாக எடுத்த இடத்துல பொருளை வந்து வைக்கவே மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி அம்மா க்ளீன் பண்ணி கொடுக்குறேன், உனக்குன்னு ஒரு ரேக் வந்து அப்படியே ஒரு லைன் ஃபுல்லும் கொடுத்துருவேன், நீ தான் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்கும் ஓகே. இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாரோட திங்ஸையுமே வந்து வைக்க விட மாட்டான். அவளோட ஷூஸு, ஸ்லிப்பர்ஸ் இது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை நீட்டாக வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கே வந்து ஒரு ஆசையாக இருக்கிறதுனால நம்ம க்ளீன் பண்ணுறப்ப குழந்தைங்களையும் அப்பப்போ என்கேஜ் பண்ணிக்கிட்டோம், அவங்களையும் வந்து நம்ம சேர்த்துடுறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்குமே அந்த ஹேபிட் வந்து வரும். இன்னொன்று, அம்மா பாவண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு க்ளீன் பண்ணுறேன், நீ கொஞ்சம் நல்லா வச்சுக்கோயேன் அப்படின்னாலுமே அதே மாதிரி அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. வீக்லி ஒன்ஸ் எடுக்கிற ஷூஸு இல்லை வாக்கிங் ஷூ இதெல்லாம் வந்து நான் க்ளோஸ் பண்ணுற மாதிரி வச்சிடுறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் ஃபுல்லும் ஓப்பனாகவே நான் போட்டுட்டேன். ஏன்னா அடிக்கடி நம்ம டோரை ஓப்பன் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறது வந்து பாசிபிள் இல்லை. அப்படிங்கிறதுனால கீழே வந்து நம்ம டெய்லியும் போட்டுக்கிற அந்த ஷூஸ் அதெல்லாம் வந்து வச்சுட்டு பக்கத்தில் உட்காந்து ஷூ அண்ட் சாக்ஸ் போடுற மாதிரி ஒரு செட்டிங் வந்து போட்டிருந்தேன். அதில் அந்த ஷூ பாலிஷரு ப்ளஸ் நம்ம கார் கவர் அந்த டவல் வந்து அடிக்கடி காணா போயிடும், அதையும் அங்கேயே வச்சிட்றேன். இன்னொன்று, அந்த காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மாவிலைகள் வீட்டில் கட்டி வச்சுருப்பாங்க, பூ வச்சுருப்பாங்க. மாவிலையெல்லாம் காஞ்சா கூட ரொம்ப சூப்பரான மெடிசினல் வேல்யூ இருக்கிற ஒரு இலை. அதே மாதிரி பூவுமே இயற்கையாகவே நல்ல ஒரு மனம் கொடுக்கும். பட் நம்ம இப்போல்லாம் டெய்லியும் போய் பூ வாங்கிட்டு வர முடியறது இல்லைல்ல. ஸோ அதனால் நான் துடைக்கிற என்னோட பூஜா ரூமை நல்ல ஒரு கற்பூரம் அதுக்கப்புறமா மஞ்சள் போட்டு துடைச்சோன்னா அந்த நல்ல ஒரு தெய்வீகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, வீட்டுக்கு நம்ம போகிறப்பவே அந்த மாதிரி ஒரு ஃபீலும் அந்த மாதிரி ஒரு மனமும் வந்து இருக்கும். நிறைய பேர் வீட்டுக்கு நீங்கள் போகிறப்ப பார்த்துருப்பீங்க, அவங்க வீட்டில் இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு தோணும். சில பேர் வீட்டுக்கு நம்ம போவோம், அப்பா எப்படா இந்த வீட்டை விட்டு வெளில வருவோம் அப்படின்னு சொல்லி தோணும். ஸோ அது என்ன தான் அந்த வீட்டில் இருக்கிற மக்களை பொறுத்து இருந்தாலுமே நமக்குமே நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குறோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளாகவுமே இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நான் நல்லா என்ன தான் மாப்பும் ரெகுலராக போடுவேன், வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ். ஏன்னா இவ்வளோ பெரிய வீட்டை என்னால் ட்வைஸ் போட முடியல, இப்போல்லாம் ஒன்ஸாக மாற்றிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கோலம் வந்து போட்டோன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக அரிசி மாவில் உள்ள கோலம். கொஞ்சம் இந்த ஒரு வாரம் வரைக்குமே இது அப்படியே இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு க்ளீன் பண்ணுற வரைக்குமே அது வந்து எறும்பு வந்து அப்பப்போ சாப்பிட்டுட்டு போயிடும். அதுதான் அதோட பர்பஸே, கோலம் போடுறதோட பர்பஸ் அதுதான். ஸோ அதனால் கோலம் மாவு கலக்காமல் அரிசி மாவு மட்டும் வச்சு போட்டுடுறது. இது என்னோட நிலை, மெயின் டோரோட நிலையில தான் வந்து நம்ம வீட்டோட இஷ்ட தெய்வம் ப்ளஸ் வந்து குலதெய்வம் குடியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதையுமே மஞ்சளும் கற்பூரமே வந்து போட்டு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அதையுமே வீக்லி ஒன்ஸ் தான். மேலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் ஒர்க் நடந்ததுனால கொஞ்சம் டஸ்ட் இருக்க தான் செய்யுது. இந்த நிலையோட அந்த என்ட்ரன்ஸை மட்டும், அந்த கால் வைக்கிற இடத்த மட்டும் நம்ம வந்து ஒரு மஞ்சள் போட்டு தொடச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது இன்டீரியர் ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப நாளாகவே இந்த குஷனை வெயிலில் கொஞ்சம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். அதை கொண்டு போய் பால்கனியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த இடத்த கொஞ்சம் க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன்.
இந்த மாதிரி குஷனும் சரி, பில்லோவும் சரி, வீட்டில் இருக்கிற மேட்ரஸும் சரி, பக்கத்தில் பால்கனி இருக்குது அப்படின்னாக்கா அதை கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா வெயில் அது ஒரு மாதிரி சுருங்கி இருந்தாலும் அந்த பஞ்செல்லாம் நல்லா விரிஞ்சு கொடுக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சுட்டு நான் அந்த உட்டன் சோஃபா அது ஃபுல்லுமே வந்து க்ளீன் பண்ணிடுறேன். இது வந்து கீழே ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் இருக்கிறது, அதனால இதில் வந்து கொஞ்சம் டஸ்ட்டு நிறையாவே ஆகும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணுறப்ப நம்ம என்ன பண்ணுறோம் டெய்லியும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணோன்னா தான் வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டோ இல்லை வந்து குழந்தைங்களோ கேட்குறப்ப நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ரியலைஸ் பண்ணி நம்ம ப்ரௌடாக ஆன்சர் பண்ண முடியும். என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் நம்ம பாட்டுக்கு ஏதோ சமைக்கிறது 3 வேளை, அதை சாப்பிட்றது, திரும்ப படுக்கிறது, தூங்குறது இப்படி இருந்தோம்னா வீடும் க்ளீனிங்காக கண்டிப்பாக க்ளீனாக இருக்கவே இருக்காது. க்ளீனிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களோட வீக்லி பேசிஸ்லேயோ இல்லை மந்த்லி பேசிக்கோ இல்லை டெய்லி பேசிஸ்லேயோ உங்களோட ரொட்டீனில் நீங்கள் ஆட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபை வீட்டில் கண்டிப்பாக என்ன தான் உங்களை அப்ரிஷியேஷன் உங்களுக்கு வந்து கொடுக்கல அப்படின்னாலுமே அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க, ஓ நம்ம வீடு நல்லா இருக்குல்ல. நிறைய பேர் வீட்டில் வந்து ஜென்ஸ் வந்து சொல்கிறதே கிடையாது, நீ இப்படி வீடை க்ளீனாக வச்சுக்கோ அப்படி வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதே கிடையாது. ஆனால் அவங்களுக்கு ஏன்னா அவங்க வந்து நிறைய மீட்டிங்க்கு போவாங்க, வெளியில் போவாங்க, வெளியில் நிறைய இடத்த பார்ப்பாங்க, நம்ம வீடு இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லி தோணும் கண்டிப்பாக. ஆனால் சொல்ல மாட்டாங்க ஜென்ஸ். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்களோ இல்லையோ 4 பேர்கிட்ட என்னோடய ஒய்ஃபை மாதிரி வீடை வச்சுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி ப்ரௌடாக வந்து பேசுவாங்க. உங்களுக்கு அந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக தெரியும். வீட்டில் இருக்கிறவங்க நம்ம பர்ஃபெக்டாக இருந்தால் தான் நம்மளை வந்து மதிப்பாங்க. ஸோ நம்மளே பர்ஃபெக்டாக இல்லாமல் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு அழுக்கு நைட்டியை போட்டுக்கிட்டு ஒரு கொண்டையை போட்டுக்கிட்டு எதுவுமே பண்ணிக்காமல் இருந்தோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக என் குழந்தைங்களே நம்மளை வந்து ப்ரௌடாக இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க வர காலங்களில். ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டையும் க்ளீனாக வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு தடவையோ இல்லை வாரத்துக்கு ஒரு தடவையோ உங்களுக்கான செல்ஃப் கேர் வந்து பண்ணிக்கணும். வீக்லி நான் இப்போலாம் ஒன்ஸ் தான் வந்து மாப் போடுறேன். ஏன்னா 4 ஃப்ளோர் கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டானாக்கா ஒரு 3.5 ஃப்ளோர் அளவுக்கு நான் க்ளீன் பண்ணுறது அது முடியல அப்படிங்கிறதுனால இப்போ நான் எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத வந்து பிளான் பண்ணிக்கிட்டேன். நான் ஐயோ வீடு பெருசாக இருக்கே, க்ளீன் பண்ண முடியலையேன்னு சொல்லிகிட்டே உட்காந்துருந்தேன்னா நான் க்ளீன் பண்ணியிருக்கவே மாட்டேன். நான் இப்போ ஓகே எந்த ஃப்ளோரில் எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணுறதுனால எனக்கு அடிக்கடி இந்த 3 ஃப்ளோரும் ஏறி இறங்க வேண்டியதில்லை. நிறைய பேர் சொல்கிறாங்க, எப்படி நீங்கள் வந்து மேலே கட்டிட்டு எப்படி க்ளீன் பண்ணுறீங்க, எங்களுக்கெல்லாம் ஒரு ஃப்ளோர் ஏறி இறங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோரில் ஒரே ஒரு ரூம் இருக்குது, அது ஸ்டோர் ரூம் மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் கீழே மேக்ஸிமம் போகிறதே கிடையாது. பாப்பாவையும் ஹஸ்பண்டையும் ஆஃபீஸ் விட்றப்ப கீழே போகிறது மட்டும்தான். அதுக்கப்புறமா ஸ்கூல் பிக்கப்புக்கு மட்டும்தான் போவேன். ஒரு நாளைக்கு 2 தடவை தான் கிரவுண்ட் ஃப்ளோரை யூஸ் பண்ணுவேன். அது இல்லாமல் நான் ஃபஸ்ட் அண்ட் செகண்டில் மட்டும்தான் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதனால் எனக்கு அது வந்து ஒரு பெரிய விஷயமா தெரியல. தேர்ட் ஃப்ளோர் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு தடவை போவேன், இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் போவேன். எனக்கு எப்போல்லாம் நான் வந்து லாண்ட்ரிக்கு போடுறேன்னா அப்போல்லாம் போடுவேன். இது வந்து பால்கனியே எப்போதுமே வந்து கூட்டுறப்ப ஒரு தடவை கூட்டிடுறது. ஏன்னா நம்ம ரிலாக்ஸ் பண்ணணும் இல்லை ஒரு வேடிக்கை பார்க்கணும் அப்படின்னா கூட நம்ம வந்து நிற்கிற இடம் பால்கனி தான். இது வந்து ஒரு கிராஸ் மேட்லாம் போட்டு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. தெரியாமல் ஏசியோட அவுட்டோர் யூனிட்டை இங்கே வச்சுட்டேன். ஸோ அதனால் தண்ணி வந்து அதில் வருது. அதனால் அதை மாற்றினதுக்கப்புறமா இதை கிராஸ் மேட்லாம் போட்டு ஸ்டாச்சூஸ்லாம் வச்சு ப்ராப்பராக ஃபேன்லாம் போட்டு ஒரு ஐடியா வந்து இருக்குது. அதை நான் பண்ணுறப்போ உங்களுக்கு பால்கனி மேக் ஓவர் மாதிரி காமிக்கிறேன். அதே மாதிரி வீட்டில் துணி வந்து சேர்த்து வச்சுருக்கவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ். துணி சேர்க்க வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அந்த பழைய துணியோட ஸ்மெல் வந்து வீட்டில் ஸ்ப்ரெட் ஆகும். இல்லை நான் லாண்ட்ரி ஏரியான்னு தனியாக வச்சுருக்கேன் அப்படின்னாலுமே காற்றடிக்கிறப்ப அந்த ஸ்மெல் நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கிறப்ப நம்ம வீட்டில் என்ன ஸ்மெல் இருக்குதுன்னு நமக்கு தெரியவே தெரியாது. வாரத்துக்கு ஒரு தடவையோ 3 நாளைக்கு ஒரு தடவையோ நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த ஸ்மெல், ரியல் ஸ்மெல் என்னன்னு தெரியும். ஏன்னா நம்மளோட மூக்கு வந்து அந்த ஸ்மெல்லை பழகி பிரெயினுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அதனால நம்ம வீட்டில் எந்த ஒரு பேட் ஸ்மெல் இருந்தாலும் தெரியாது. அதுக்கு ப்ராப்பராக ஆல்டர்னேட்டிவ் டேஸ், எனக்கு வந்து 2 நாளைக்கு ஒரு தடவை துணி போட்டாலே போதும். ஸோ ஆல்டர்னேட்டிவ் டேஸோ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளோ உங்கள் வீட்டில் துணி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து லாண்ட்ரி அப்படிங்கிற ஒரு ஹேபிட்டை நீங்கள் வந்து ரெகுலரைஸ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி சுட துணியை எடுத்துகிட்டு வந்து மடித்து வைக்கிறதுமே ஒரு நல்ல பழக்கம். நீங்கள் ஒரு வாஷிங்க்கு போட்டிங்கன்னா வெயிலில் காயிறப்ப அதை மோந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு அயன் பண்ண ஒரு ஸ்மெல் வரும். அதோடு எடுத்துகிட்டு வந்து நீங்கள் நல்லா அப்போ வந்து ஒரு மொடமுடப்புமே இருக்கும். அந்த மொடமுடப்போடு நீங்கள் மடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து அயன் பண்ண மாதிரி இருக்கும் கொஞ்சம். ஸோ நீங்கள் வந்து அதே மாதிரி மடித்து நீட்டாக வச்சிட்டிங்கன்னா இந்த ஒரே ஒரு சின்ன பழக்கம் தான். ரெகுலராக லாண்ட்ரி போட போகிறோம், அதை எடுத்துகிட்டு வந்து சுட மடிக்க போகிறோம், 3வது வார்ட்ரோபில் அரேஞ்ச் பண்ண போகிறோம். இதனால் எத்தனை விஷயம் இருக்குது பாருங்கள். உங்களோட பெட்லேயோ சோஃபாலேயோ கட்டில்லையோ துணி கிடக்காது.
வீடு வாசமாக இருக்கும். வார்ட்ரூபை ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது. ஏன்னா நம்ம இதை டெய்லியும் பண்ணுறதுனால மாதத்துக்கு ஒரு தடவை இந்த வேலை வந்து இழுக்காது. இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை வார்ட்ரூப் க்ளீன் பண்ணுறவங்கலாம் இருக்காங்க. ஸோ அதனால் ஒரே ஒரு சின்ன ஹேபிட்டை நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், ஆனால் எவ்வளோ வேலை குறையுது பாருங்கள். அதே மாதிரி தான் மாப்பிங்காக இருக்கட்டும், பெட் ஸ்ப்ரெட் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும். ஏன்னா நிறைய பேருக்கு ஸ்வெட் ஆகும், தலை வந்து வெளியில் போயிட்டு வரவங்களாம் பில்லோ ரொம்ப மிஸ் ஆகும். அப்போல்லாம் வந்து இதை நம்ம க்ளீன் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ரொம்ப நீட்டாக, ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். வீடு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். நம்ம என்னமோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு மனநிறைவு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய சேஞ்சஸை நீங்கள் வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும். உங்கள் வீட்டில் எல்லோரும் ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, என்ன இப்படி வச்சுருக்கீங்க வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டில் இருக்கிற ஹஸ்பண்டாக இருக்கட்டும், பாப்பாவாக இருக்கட்டும், அம்மா ரொம்ப அழகாக இருக்குமா வீடு அப்படின்னு. சப்போஸ் இவ்வளோ ரொம்ப பிஸியாக இருக்காங்க, அதை வந்து அவங்களுக்கு ரியலைஸ் பண்ண தெரியலன்னா, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன், நம்ம வீடு இப்படி தான் இருக்க போதுன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள். அவங்களே வந்து அதை புரிஞ்சுப்பாங்க, அவங்களை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுத்துருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன். தேங்க்யூ, பாய்.